ஆர்சிபி ஈசாலா கப் நம்மது ஆகுமா? ரிவெஞ்ச் கோலி கொடுத்தாருங்க. டிவியில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேஎல் ராகுல்கிட்ட பேசும்போது இப்படி வட்டம் போடுவாருங்க. கிங் கோலியை பகச்சிக்க முடியுமா? பகச்சிக்க முடியாது. அதுக்கு ரிப்பீட் கொடுப்பாரு. என்ன எப்போதும் சேஸ் மாஸ்டர் கிங் கோலி கிரீஸில் நின்று முடிப்பார். இந்த தடவை அப்படி முடிக்க முடியல. அதனால தான் ஆஃப் செலிப்ரேஷனாக போச்சு. இல்லைனா ஃபுல் செலிப்ரேஷனாக வேறு லெவலில் இருந்திருக்கும். வேறு லெவலில் விளாண்டாங்க. அது பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு சொல்லி காமிச்சாங்க. என்ன பார்ட்னர்ஷிப்பா? பவுலிங்கில் புவனேஸ்குமார் பவர் பிளேயில் 20 ரன் கொடுத்தாரு. 4வது ஓவர் போட்டு ஏர்செல் விக்கெட் எடுப்பார். 19வது ஏர்செல் 20 ரன் கொடுப்பாரு. புவனேஸ்குமார் அடுத்த ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுப்பாருங்க. என்ன ஒரு பவுலிங் டீம் எஃபெக்ட்டுங்க. உண்மையிலுமே ஆர்சிபி பவுலர்ஸை வேற லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. கேப்டன் அஜர் பரிதாருக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். 160 தான் சேஸு அப்படிங்கிறப்ப கிங் கோலிக்கு தெரியாதா எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. மேன் ஆஃப் த மேட்ச் நம்ம குர்னால் பாண்டியா தாங்க. ஒரு விக்கெட் எடுத்தார், கேட்சி பிடிச்சாரு, 70+ அடிக்கிறாரு. குர்னால் பாண்டியாவும் செம்ம பிக்கு. இந்த ஆர்சிபி கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஃபைனல் போவாங்களா? போகணும்னு ஆசை. கப் அடிப்பாங்களா? கப் அடிக்க விட்டுங்க பாவங்க. அவங்களும் ஈசாலா கப் நம்மதேன்னு சொல்லட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி. முதல் 3 விக்கெட் விட்டாங்க பவர் பிளேயில். இருந்தாலும் பிச்சு என்ன பிச்சு, 2 அந்தளவு இல்லை அப்படின்ட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆடினாங்க. தேவைப்படும் போது சான்ஸ் எடுத்தார் குர்னால் பாண்டியா. அது கை கொடுத்தாரு கோலி. மேட்ச் அங்கேயே காலி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.